1½ கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு அதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீளமாக கீறி, 4 பச்சை மிளகா, அதோட கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல நீளமாக நறுக்கி அதோட கூட ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா குழவா வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாதா சில்லி பவுடர், அதோட கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 1½ அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டு அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் ஈக்குவலாக ஆனதுக்கப்புறமா ஒரு தோசை தவாவை 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த குக்கரை மேலே போட்டு மூடி வெயிட்டை வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா சூப்பரான குஸ்கா ரெடி.